Hello all, welcome to our channel Craftiiee World. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இயரிங் தான் பார்க்க போறோம். இது நார்மல் இயரிங் மட்டும் இல்ல, நமக்கு கிடைச்சிருக்கு இது செகண்ட் யூடியூப் ஆர்டர். சோ அந்த இயரிங் வந்துட்டு எப்படி செய்யறதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல செய்ய போற இயரிங்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லயே உங்களுக்கு மென்ஷன் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா பேசிக்கா வந்துட்டு ஒரு நல்ல திக்கான ஹார்டான ஷீட் எடுத்துட்டு அதுல வந்துட்டு கொஞ்சம் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிட்டு அதுல இந்த மாதிரி சின்ன ஸ்டோன் வந்துட்டு நான் ஸ்டிக் பண்ண போறேன். சோ இது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மெரூன் ஷேட்ல இருக்கும். சோ அந்த ஸ்டோன் நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். நம்ம ஸ்டோன் நல்லா ஸ்டிக் ஆயிட்டதுக்கு அப்புறம் அதை சுத்தி ஒரு லேயர் ஆஃப் க்ளூ அப்ளை பண்ணணும். ஒரு லேயர் க்ளூ அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கோல்டன் பீட்ஸ் செயின் இருக்குல்ல, ஸோ அந்த பீட்ஸ் செயினை வந்துட்டு இந்த மாதிரி அந்த ஸ்டோனை சுற்றி ஸ்டிக் பண்ணிடணும். ஸோ அளவு எல்லாமே கரெக்டாக இருக்கணும், எந்த ஸ்டோன்ஸுமே எக்ஸ்ட்ராவோ இல்லை கம்மியாவோ இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக இதையுமே ஸ்டிக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் லேயர் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிட்டு இப்போ இதில் என்ன ஸ்டிக் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேர்ல் செயின்ஸ் இருக்குல்ல, ஸோ உள்ளே வந்துட்டு குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் இல்லாமல் பேர்ல்ஸ் இருக்கும். ஸோ அந்த பேர்ல் செயின்ஸ் வந்துட்டு நம்ம இப்போ ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ அதுவுமே வந்துட்டு நம்ம ஸ்டோன் சுற்றி இருக்க அளவுக்கு எக்ஸாக்டாக இருக்கணும், எந்த இதுவுமே வந்துட்டு எக்ஸ்ட்ராவோ இல்லை கம்மியாகவுமே இருக்கக்கூடாது. ஸோ பார்க்க எக்ஸாக்டாக இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஸ்டிக் பண்ணி எடுத்துடணும். இப்போது இந்த லேயர் ஸ்டிக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக இன்னொரு லேயர் வந்துட்டு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் லேயர். ஸோ இன்னொரு லேயர் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா அகைன் கோல்டன் பீட்ஸ் செயின் ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ இந்த செயின்மே வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் லேயர் யூஸ் பண்ணாலும் ஸோ அதே தான் வந்துட்டு லாஸ்ட் லேயருமே யூஸ் பண்ணுறோம். ஸோ லைக் எப்படி இருக்கணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டோன் அண்ட் தென் கோல்டன் பீட்ஸ் செயின், அதுக்கப்புறம் பேர்ல் செயின், அதுக்கப்புறம் அகைன் வந்துட்டு கோல்டன் பீட்ஸ் செயின். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதே தான் மோஸ்ட்லி நம்ம வந்துட்டு பாட்டம் பார்ட்லையுமே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்துட்டு இப்போ நல்லா காயட்டும், அதை ஒரு சைடு வச்சிடலாம். இப்போ நம்மளோட பாட்டம் ரெடி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி 2 ஜும்கா பேஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி மோல்டு எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி மெரூன் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் நான் மெரூன் கலர் யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் மெரூன் கலர் சில்க் த்ரெட். இப்போது அந்த சில்க் த்ரெட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு லென்த்தியாக நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு டோட்டலாக ஒரு 15 to 20 வந்துட்டு சில்க் த்ரெட் நான் இண்டிவிஜுவலாக எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்துட்டு 2 கார்னர்லையுமே இந்த மாதிரி சிங்கிள் சில்க் த்ரெட்டாக வந்துட்டு ஸ்டிக் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எப்படி பண்ணுறது நான் எல்லா வீடியோலையுமே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு தனியாக ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு இப்போ நம்மளோட ஷேப்பில் இன்சைடில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஒரு கார்னரை இந்த மாதிரி நல்லா டைட்டாக ஸ்டிக் பண்ணிடணும். ஸோ இன்னர் பார்ட்டில் வந்துட்டு இந்த க்ளூ நல்லா காஞ்சு சில்க் த்ரெட் வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிக் ஆகிட்டதுக்கு அப்புறம் நம்ம இந்த ஷேப்பில் வந்துட்டு நம்ம சில்க் த்ரெட்டை ரொட்டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் தென் இந்த ஷேப் ஃபுல்லாக வந்துட்டு நம்ம கவர் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை வீடியோவை ஃபுல்லாக கண்டினியூவாக பாருங்கள். இப்போது இந்த மாதிரி வந்துட்டு எல்லா இண்டிவிஜுவல் சில்க் த்ரெட்மே வந்துட்டு நமக்கு அழகாக தனித்தனியாக தெரியணும். ஸோ அந்த மாதிரி அழகாக நம்ம ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கணும், அதாவது ரோல் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஜும்கா பேஸோட ஒரு சின்ன பார்ட் மட்டும், அதாவது ஒரு குவார்ட்டர் பார்ட் மட்டும் வந்துட்டு நான் சில்க் த்ரெட் வச்சு கவர் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக கவர் பண்ணல, ஜஸ்ட் ஒரு குவார்ட்டர் மட்டும் நான் கவர் பண்ணியிருக்கேன். கவர் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க சில்க் த்ரெட்டை நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம ஃபைனலாக கொஞ்சம் சில்க் த்ரெட் வந்துட்டு இருக்கும்ல, அதை வந்துட்டு இந்த ஜும்கா பேஸோட இன்னர் பார்ட்டில் ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஹோல் ஜும்கா பேஸில் ஒரு குவார்ட்டர் மட்டும் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இப்போ பேலன்ஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த கோல்டன் கலர் சில்க் த்ரெட்மே நம்ம பேலன்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறது கிடையாது. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போது இந்த மாதிரி வந்துட்டு அந்த கோல்டன் கலர் சில்க் த்ரெட்மே வந்துட்டு ஃபுல்லாக லென்த்தியாக நான் கட் பண்ணி எடுத்துக்கேன். அண்ட் தென் இதுலேயுமே வந்துட்டு 50 to 20 சில்க் த்ரெட்ஸ் கிட்ட இருக்குது. இப்போ நம்ம எந்த இடத்துல ஃபைனலாக அதை வந்துட்டு ஸ்டிக் பண்ணமோ அந்த இடத்துல இருந்து நம்மளோட கோல்டன் கலர் சில்க் த்ரெட்டை வந்துட்டு ரொட்டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் மெரூன் கலர் சில்க் த்ரெட் வந்துட்டு எப்படி ரொட்டேட் பண்ணமோ அதே மாதிரி தான் வந்துட்டு கோல்டன் கலர் சில்க் த்ரெட்மே வச்சு ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஸோ எப்படி கவர் பண்ணுறன்றதை பார்க்கலாம். நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணும்போது அந்த சிங்கிள் த்ரெட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஈக்குவலாக அழகாக தெரியணும். அப்போ தான் வந்துட்டு அந்த ஜுவல்லரி அழகாக இருக்கும். அந்த ஜுவல்லரி பேங்கிள்ஸாக இருந்தாலும் சரி, இயரிங்காக இருந்தாலும் சரி, அது வந்துட்டு இண்டிவிஜுவல் த்ரெட்ஸ் வந்துட்டு எல்லாமே அழகாக தெரிஞ்சால் தான் வந்துட்டு பார்க்க பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ அது மாதிரி வந்துட்டு நம்ம ஈக்குவலாக எல்லாத்துலேயுமே ரொட்டேட் பண்ணிடலாம். ஸோ நம்ம மெரூன் எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் இந்த கோல்டனுமே பண்ண போகிறோம். அண்ட் தென் இந்த கோல்டனுமே வந்துட்டு நம்ம ஒரு குவார்ட்டர் மட்டும் தான் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ பேலன்ஸ் என்ன பண்ண போகிறோன்றதை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ லைக் இந்த டைரக்ஷனில் 2 ஆப்போசிட் சைட்ஸ்மே வந்துட்டு மெரூன் அண்ட் தென் பேலன்ஸ் 2 ஆப்போசிட் சைட்ஸ் வந்துட்டு கோல்டன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு 4 குவார்ட்டர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி அந்த 4 குவார்ட்டர்ஸை இந்த மாதிரி வந்துட்டு கலர் ஃபில் பண்ணியிருக்கேன்.
எனக்கு வந்து ஆர்டர் மெரூன் அண்ட் கோல்டன் காம்பினேஷன். ஸோ அதனால் நான் இந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த கலரில் வேணுமோ அந்த காம்பினேஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம சில்க் த்ரெட் வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு, எல்லா குவார்ட்டர்ஸுமே கவர் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்துட்டு நம்மளோட டெக்கரேஷன் பார்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி கோல்டன் பீட்ஸ் செயினை அந்த பேஸில் ஸ்டிக் பண்ண போகிறோம். அதாவது நம்ம வந்துட்டு டாப்பில் அந்த ஸ்டோனில் ஸ்டிக் பண்ணோம்ல அதே மாதிரி தான் வந்துட்டு அதே லேயர்ஸ் தான் பாட்டம்லையுமே ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கோல்டன் செயின் ஸ்டிக் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஒயிட் கலர் பேர்ல் செயின்ஸ். ஸோ இதையுமே வந்துட்டு செகண்ட் லேயரில் ஸ்டிக் பண்ணிடலாம். இது வந்துட்டு அந்த மோல்ட் ஷேப்புக்கு எக்ஸ்ட்ராவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த ஸ்டோன்ஸ் பேர்ல்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஸ்டிக் பண்ணுறது எக்ஸாக்ட் சைஸில் இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு பார்க்க ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு செகண்ட் லேயரும் ஸ்டிக் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனல் லேயர் என்ன ஸ்டிக் பண்ண போகிறோம்னா அகெயின் வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்க அந்த கோல்டன் பீட்ஸ் செயின். ஸோ இதை வந்துட்டு நம்ம ஃபைனல் லேயராக ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட பேஸ் வந்துட்டு ஓரளவுக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிடும். ஸோ இதுவுமே வந்துட்டு நம்ம ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பேஸ் வந்துட்டு ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லேயர் வந்துட்டு கோல்டன் பீட்ஸ் செயின் அண்ட் தென் சென்டரில் வந்துட்டு ஒயிட் கலர் பேர்ல் செயின். ஸோ பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக அழகாக இருக்குது. அதுவும் இந்த கலர் காம்பினேஷனுக்கு வந்துட்டு பார்க்க இன்னுமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹெட் பின் எடுத்துட்டு அந்த ஹெட் பின்னில் குட்டியாக கோல்டன் பீட்ஸை வந்துட்டு இந்த மாதிரி போட போகிறோம். இந்த மாதிரி போட்டிட்டு அதை வந்துட்டு நம்மளோட இந்த பேஸ் உள் பகுதியிலேருந்து அந்த மேலே அந்த ஹோல்ஸ் மட்டும் இருக்குல்ல அந்த சென்டர் ஹோல்ஸ்லேருந்து மேலே அந்த ஹெட் பின்னை இப்படி எடுத்துடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி வந்துட்டு பால் ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி வந்துட்டு ஸ்டோனில் ரிங் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரிங் ஷேப்பை வந்துட்டு நம்ம இதில் போட்டுட்டு மேலே இருக்க பேலன்ஸ் ஹெட் பின்னை வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்துட்டு வளைச்சி விட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட பாட்டம் பார்ட் வந்துட்டு ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இப்போது அகெயின் வந்துட்டு நம்மளோட டாப் பார்ட்டுக்கு போகலாம். ஸோ நம்ம டாப்பில் வந்துட்டு இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐபின் எடுத்துட்டு அந்த ஐபினை பாதியாக கட் பண்ணிவிட்டு அந்த ஐபினோட ஹோல்ஸ் இருக்கும்ல அதை வந்துட்டு கொஞ்சமாக நீக்கி விட்டுடலாம். நீக்கி விட்டுட்டு நம்மளோட அந்த டாப் லேயரோட பேக் சைடில் ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த ஐபினை வந்துட்டு அதோட சென்டர் பார்ட்டில் ஸ்டிக் பண்ணணும். லைக் இந்த மாதிரி இப்போ நான் எப்படி அதோட சென்டர் பார்ட்டில் அந்த ஐபினை வந்துட்டு ஸ்டிக் பண்ணுறனோ அதே மாதிரி வந்துட்டு நீங்களும் ஸ்டிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த மாதிரி அந்த ஐபின் நல்லா ஸ்டிக் ஆகிட்டதுக்கு அப்புறம் அந்த பேக் லேயர் ஃபுல்லாக வந்துட்டு நம்ம க்ளூ அப்ளை பண்ணணும். ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாக்ட் நம்மளோட டாப் லேயரோட ஷேப் அளவுக்கே வந்துட்டு இன்னொரு திக்கான ஹார்ட் ஷீட் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டு அதை இந்த ஐபின்க்கு மேலே இந்த மாதிரி ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு அது ஃபுல்லாக ஸ்டிக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிக் ஆகிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அகெயின் வந்துட்டு பேக் லேயரில் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம திருகாணி போடுறதுக்கு ஒரு பார்ட் வேணும்ல. ஸோ லைக் போட் பின்ஸ் மாதிரி இருக்கும்ல அந்த பின் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ண போகிறோம். அந்த பின் நல்லா ஸ்டிக் ஆகிட்டதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேன்வாஸ் ஷீட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கேன்வாஸ் ஷீட் வந்துட்டு இயரிங்ஸ்க்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கேன்வாஸ் ஷீட் அதே அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இந்த நம்ம ஸ்டிக் பண்ணியிருக்க இந்த பின்னுக்கு மேலே வந்துட்டு அகைன் இன்னொரு லேயர் க்ளூ அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த க்ளூ அப்ளை பண்ணிட்டதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஷீட்டை வந்துட்டு இதில் ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட இயரிங் வந்துட்டு ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு இந்த கேன்வாஸ் ஷீட்டுமே வந்துட்டு ஸ்டிக் பண்ணியாச்சு. ஸோ வந்துட்டு அது நல்லா காஞ்சிடுச்சு, நல்லா வந்துட்டு ஸ்ட்ராங்காக ஸ்டிக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. ரெண்டுத்தையுமே நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த ஐபின்ல நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் நீக்கி விட்டுருந்தோம்ல அதில் வந்துட்டு அந்த பாட்டம் பார்ட்டை வந்துட்டு மாட்டிட்டு அந்த ஐபின் அந்த கனெக்ட் இருக்குல்ல ஸோ அதை வந்து நம்ம டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட இயரிங் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அந்த கனெக்ஷன் பார்ட் வந்து நல்லா டைட்டாக வந்துட்டு நீங்கள் டைட் பண்ணணும். ஏன்னா அது வந்துட்டு தனியாக கலண்டு விழுந்துடக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு டைட் பண்ணிடலாம். இப்போ இயரிங் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக வந்துட்டு இதில் அந்த பேக் சைடில் திருகாணி போடும்போது ஸோ புஷ் பட்டன் அந்த திருகாணியை வந்துட்டு போட்டிட்டோம் அப்படின்னா நம்மளோட இயரிங் வந்துட்டு ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ பார்க்கவே வந்துட்டு காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்குது. டாப் லேயரில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே ஸ்டோன் செயின்ஸ் தான் வந்துட்டு நம்ம பாட்டம் லேயர்லையுமே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ காம்பினேஷன்ஸ் பார்க்க பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அதோட பேர் இயரிங்குமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ 2 இயரிங்குமே பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த அழகான சின்ன பியூட்டிஃபுல்லான இயரிங் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்துட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த இயரிங் பற்றின உங்களோட தாட்ஸை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வந்துட்டு நிறைய வீடியோஸ் பார்க்கணும், ஜுவல்லரி மேக்கிங் வீடியோஸ் அண்ட் தென் கிராஃப்டிங்ஸ் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கிராஃப்டிவல் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு நான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொல்லியிருந்தால இது வந்துட்டு எனக்கு கிடைச்ச அந்த செகண்ட் யூடியூப் ஆர்டர்னு. ஸோ ஆக்சுவலி அவங்க வந்துட்டு என்கிட்ட 2 இயரிங் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இந்த எல்லோ கலர் இயரிங் பார்த்தீங்கன்னா எப்படி செய்கிறதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து அந்த வீடியோவை பாருங்கள். இப்போது நம்ம இயரிங் ஆர்டரை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபுல்லாக பேக் பண்ணணும்ல. ஸோ அதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் பாக்ஸ் செஞ்சுருக்கேன், ஒரு சிலிண்டர் பாக்ஸ்.
ஸோ இதுவுமே வந்துட்டு ஹேண்ட்மேட் நானே பண்ணதா. இது எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்மளோட கிஃப்ட்டை நம்ம பேக் பண்ணி ரெடி பண்ணிடலாம். ஸோ லைக் இந்த பாக்ஸில் வந்துட்டு அந்த ஸ்னோ பால்ஸ் பாம் பால்ஸ் போட்டுட்டு நம்மக்கிட்ட இருக்க இந்த 2 இயரிங்குமே வந்துட்டு அந்த பாக்ஸ்குள்ளே வச்சு ஃபில் பண்ணிவிட்டு அண்ட் எப்பவும் போல் வந்துட்டு அந்த லெட்டர் கிராஃப்டி வேர்ல்டோட லெட்டர் இருக்குல்ல, ஸோ அந்த லெட்டரை வந்துட்டு நம்மளோட பாக்ஸ்குள்ளே வச்சுட்டு இதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளோட ஆர்டர் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. அண்ட் தென் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே எப்படி நம்ம பாம் பால்ஸ் போட்டோமோ அதே மாதிரி வந்துட்டு டாப் லேயர்லேயுமே வந்துட்டு போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ லைக் இப்போ இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. அண்ட் தென் நம்மளோட பாக்ஸுமே க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது இதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் ஃபைனலாக வந்துட்டு இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு ரெட் கலர் சாட்டன் ரிப்பன் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ஜென்ரலாக பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷன் ரொம்பவே பிடிக்கும். ஸோ ரெட் காம்பினேஷன் யூஸ் பண்ணிவிட்டு ரெட் கலர் சாட்டன் ரிப்பன் வச்சு நம்மளோட பாக்ஸை வந்துட்டு ஃபுல்லாக டைப் பண்ணி மேலே அந்த ரிப்பன் நாட் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி ரிப்பன் நாட் போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட ஆர்டர் வந்துட்டு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம அவங்களுக்கு டெலிவர் பண்ணிவிட்டா அவ்வளோதான், நம்மளோட ஆர்டர் ஃபினிஷ். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். ஸோ மறக்காமல் கிராஃப்டி வேர்ல்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.